இப்போ வரைக்கும் ஷெயின் வாட்சனை சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாரும் எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா தலைவன் பண்ண சம்பவம் அப்படிங்க. இந்த மேட்ச் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2018 ஐபிஎல், அதாவது சிஎஸ்கே 2 வருஷம் பேன் ஆகி திரும்ப வந்த டைம் அது. அப்போ சிஎஸ்கே டீம் அந்த சீசன்ல பயங்கரமா கம்பேக் கொடுத்து வெறித்தனமா விளையாண்டு ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஃபைனல் மேட்ச் சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் தாங்க நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு கிட்டத்தட்ட 178 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண சிஎஸ்கே டீம்ல டூ பிளஸிஸ் அண்ட் ஷெயின் வாட்சன் ஓப்பனிங்ல களம் இறங்கி டூ பிளஸிஸோட விக்கெட்டை பவர் பிளேக்குள்ளே இழந்து பவர் பிளேல வெறும் 35 ரன்ஸ் தாங்க அடிச்சிருப்பாங்க நம்ம சிஎஸ்கே டீம். அந்த சமயத்துல ஷெயின் வாட்சன் வேற 19 பாலுக்கு வெறும் 19 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாரு. இந்த மேட்சை சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு அப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசிக்கிறதுக்குள்ள பவர் பிளே வரைக்கும் அம்பியா ஆடிக்கிட்டு இருந்த ஷெயின் வாட்சன் திடீர்னு அந்நியனா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன அடிங்க 8 6 11 4ன்னு ஒரு அண்டர் பிரஷர் ஃபைனல் மேட்ச்ல வெறும் 57 பாலுக்கு 110